Hey guys, welcome to Post Market Analysis. Nifty என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ 24 ஜூன்ல எஸ்டர்டே லோ வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு ஹை வந்து உடஞ்சிருக்கு டே டைம் ஃப்ரேம்ல ஆகுங்களா. ஸோ வித் இம்பேலன்ஸோட தான் ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த டிமாண்டை தான் வந்து லாஸ்ட் டே டேப் பண்ணி நின்றுருக்கு ஓகேங்களா. நம்ம 15 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான். தென் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு. அகைன் இங்கே வந்து லோ வந்து உடஞ்சிருக்கு ஓகேங்களா. அப்போ இது வந்து ஃபுல்லி மிட்டிகேட்டட். ஸோ இப்போ வந்து இது என்ன ஆக போகுதுன்னா ஜஸ்ட் லிக்விடிட்டி வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனும் இருக்கு ஓகேங்களா. ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா இந்த லோ வந்து வயலேட் பண்ணிருக்கு. லோ வயலேட் பண்ணிட்டு மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலி ஓகேங்களா. ஹை வந்து வயலேட் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணா ப்ராபப்ளி மேலே போகணும். ஸோ நார்மலி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்டப்பா 50 மினிட்ஸ் 1 ஹவர் ஆனால் 1 ஹவர் தான் சொல்லுவேன். ஸோ இது ஜஸ்ட் நார்மல். ஸோ எங்கே போனோம்னா வேற எங்கே இருக்கு அப்படின்னா டிமாண்ட் சப்ளை இங்கே தான் இருக்கு. நார்மலி இது எஸ்என்சி பேசிஸ் ஓகேங்களா. ஸோ 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேண்டில் வந்து இருக்கு, ஃபுல் பாடி கேண்டில். ஸோ இது என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா இது வந்து பிரேக்கர் பிளாக் வந்து வரப்போகுது. எப்படின்னா இந்த லோ வந்து வயலேட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸ்டாக் வந்து அதாவது மைனர் பிஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. லோ வந்து உடஞ்சிருக்கு, அகைன் வந்து லோ வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னும் போது வித் இம்பேலன்ஸோட இருக்கும்போது அப்படின்னும் போது இது வந்து நமக்கு லைக்லி வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்கா ஓகேங்களா. பிரேக்கர் பிளாக் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரீமியத்தை வந்து எடுத்துங்க. கேப் அப் பண்ணி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் இங்கே தான் போகும். செல் ஆகணும் அப்படின்னா இங்கே தான் போயிட்டாங்க. ஜஸ்ட் 50 மினிட்ஸ் பேசிஸில் ஜஸ்ட் எஸ்என்சி பேசிஸில் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. இங்கே போய்ட்டு செல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 914 ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்கு லைக்லி இந்த மாதிரி வந்துட்டு இங்கே தான் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் இங்கே தான் போகணும். செல் ஆகணும், இங்கே தான் போயிட்டு செல் ஆகணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுத்து இது உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். 23,900 தான் அடுத்து வந்து இம்பேலன்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் போகிறோம்னா 23,900 வரைக்கும் போகணும். ஸோ இது டேட்டா பேஸ் பண்ணி எடுத்ததுல இது ஜஸ்ட் வந்து எஸ்என்டி ஓகேங்களா பேஸ் பண்ணி சொன்னது. என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் அதனோட ஃபுல் ப்ரெஷர்ஸ் வந்து தூக்கிட்டான். ஃபுல்லாக வந்து கேண்டில் வந்து லோ வரைக்கும் விக் வந்து விட்டு எடுத்துட்டாங்க ஓகேங்களா. அப்போ இங்கேருந்து எங்கே போகணும், நெக்ஸ்ட் இங்கே தான் போகணும். இதெல்லாம் வந்து லிக்விடிட்டி சிம்பிளி ஓகேங்களா. என்னாச்சு, ஸோ நம்ம ட்ராப் பண்ணது எக்ஸாக்டாக ஒரு 150 பாயிண்ட்ஸ் முடிஞ்சு இங்கேருந்து இங்கே வந்து போயாச்சு ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்க முடியும், ஒரு வேளை வந்து எனக்கு இது உடையுமா உடையாதா. ஸோ இல்லைப்பா நீங்கள் ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ஃபிளாக் மாதிரி வரும் ஓகேங்களா. லைக்லி இது புல்லிஷ் ஃபிளாக் தான். இப்படி எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கு அதுதான் டார்கெட்டு ஓகேங்களா. நீங்கள் புல்லிஷ் ஃபிளாக் எடுத்தாலும் சரி. எப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுமானா எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். எப்போ அப்படின்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் தாராளமாக வேலை செய்யும். ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் ப்ளே பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஸோ இது புல்லிஷ் ஃபிளாக் ஆனால் ஸோ லைக்லி புல்லிஷ் ஃபிளாக் தான். நார்மலி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸுக்கு எங்கே போகிறீங்கன்னா டார்கெட் அங்கே தான் போயிருக்கு. வித் டிமாண்ட் இருக்குது, அது அங்கே தான் டார்கெட் போயிருக்கு. முடிஞ்சு ஸோ நமக்கு என்ன பண்ண முடியும், ப்ரீமியத்தை எடுக்க போகிறோம். ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன 23,550. இப்போ 23,550 கால் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணிச்சுன்னா நார்மலி மேலே போகணும். சஸ்டைன் பண்ணலன்னா கீழே வரும் ஓகேங்களா. புட் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணிச்சுன்னா கீழே வரும். என்ன இருக்குது அவனோட பெப் லெவல் என்னன்னு பார்ப்போம். 23,550 122 பெப்பு. ஸோ ஃபஸ்ட் கேண்டில் என்ன பண்ணோன்னா எக்ஸாக்டாக கத்தி மாதிரி அந்த உடச்சிட்டான். அப்போது கால் ஸ்ட்ராங்காக புட்டு ஸ்ட்ராங்னா அப்சல்யூட்லி கால் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ புட் ஆப்ஷன் கன்ஃபார்ம் வந்து வீக் தான். பெரிய கேண்டில் உடச்சிட்டு கீழே வந்துட்டான் ஓகேங்களா. அப்போ உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குறான். ஸோ ஈவன் உங்களுக்கு அந்த டிமாண்ட் வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ண முடியலனாலும் அந்த ரீடெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு டீசென்டான ப்ராஃபிட் 90 பாயிண்ட்ஸில் ஈவன் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்க, நமக்கு டிமாண்ட் வந்து இங்கே அடிச்சாச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 955 ஸோ அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொல்கிறேன். 914 ஓகேங்களா. அந்த 914 அப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் கொடுத்தது என்ன அப்படின்னா இதுதான் 955க்கு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் ஃபோக்கஸ் பை வித் பெப்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 955க்கு மார்க்கெட் வந்து நான் தான் போக போகுது, இந்த டிமாண்ட் வந்து எனக்கு சப்ளை வந்து ஃபெயில் தான் ஆக போகுதுன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ மேலே தான் போகணும். ஆஸ் பர் டேட்டா 23,800 தான் இன்னைக்கு டாப் டார்கெட். என்ன பண்ணிருக்கு, ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸுக்கு கிட்ட போயிட்டு தான் ஃபால் ஆகிருக்கான்.
அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செஞ்சிருக்கீங்க பாருங்க. நீங்கள் வந்து இது டிமாண்ட் சப்ளை வந்து ஃபெயில் ஆனதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சப்ளை வந்து லோ டைம் ஃப்ரேம் சப்ளை ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வேளை இங்கே வந்து கீழே குதிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. ஒர்க் ஆயிடுச்சுப்பா, டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆகலை, ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். பட் லைவ்ல சொல்ல முடியுமா? ஸோ லைவ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, எங்கே சொல்லியிருக்கோம்னா நீங்கள் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலி ப்ரைஸ் ஆக்ஷனோட எஸ்என்சியோட பேசிஸ்ல ஷேர் பண்ணியாச்சு. ஆமாங்க, ஸ்டாக்கு இந்த ஐக்கு மேலே மேக்ஸிமம் எஸ்எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நீங்கள் இந்த 1 மினிட்ல மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இந்த இடத்துல ஸ்டாக் கொடுத்தாச்சு, லோ வந்து தட்டியாச்சு. அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் பஃபர் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஐக்கு மேலே போச்சுன்னா க்ளோஸ் ஆச்சுன்னா எஸ்எல்ஐ கொடுக்கணும். என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் செகண்ட் சும்மா தூக்கி மேலே நிறுத்துவோம். ஏன்னா எஸ்எல் அடிக்க போதுன்னா அந்த இடத்துல கேண்டல் பெருசாக தான் இருக்கும். பட் நமக்கு எஸ்எல் அடிக்க போதான்னு தெரியுமானா நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ என்ன டைம் போஸ்ட் பண்ணது கரெக்டாக ஒரு 10:10க்கு போஸ்ட் பண்ணியாச்சு. இது நார்மலி எஸ்என்சி பேசஸ். ஓகேங்களா, பட் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு சம் பீப்புள் வந்து ட்ரேட் எடுத்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க எஸ்என்சி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கேப்ல, ஓகேங்களா, 1 to 2 minutes கேப்ல, ஏன்னா ட்ராப் ஆகக்கூடாது. நமக்கு ட்ராப் தான் பண்ண போறோம்னு தெரியும், இது உடைய தான் போகலான்னு தெரியும். ஸோ அதனால தான் வந்து சொல்லிடுவோம். ஆஸ் பர் டேட்டா வி ஹவ் சம் பெண்டிங் மூவ், பை சைடு வந்து பெண்டிங் மூவ் வந்து இருக்கு, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னோம். என்ன பண்ணுவோம், உடச்சு தூக்கி மேலே நிறுத்தணும். ஸோ திஸ் இஸ் த டேட்டா. இது நம்மளோட அரௌண்ட் ஒரு 10 மந்தோட பேக் டெஸ்ட். ஸோ அதுதான் வந்து உடச்சு தூக்குனது. ஓகேங்களா, ஸோ முடிஞ்சு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக 9:55 சொல்லியாச்சு. ஓகேங்களா, போஸ்ட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து காமிக்க முடியாது. அதுக்கடுத்து 9:55 சொல்லியாச்சு. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் ஃபோக்கஸ் ரீடெஸ்ட் பைன்னு சொல்லியாச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பை எடுத்துக்கலாம். ஸோ இல்லைப்பா சப்ளை ஃபெயில் ஆகிட்டோம் மறுபடியும் எடுக்கலாம். சப்ளை ஃபெயில்டு. ஸோ ஃபெயில்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஜோன் வந்து வரும். ஓகேங்களா, அந்த ஜோனில் நீங்கள் ஸ்டாக் கொடுத்தா தாராளமாக பை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, நார்மலி எஸ்என்சி பேசிஸில் இது வந்து நமக்கு பிரேக் அவுட்டு, ஐ வந்து பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம தாராளமாக பை எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு டார்கெட் ஆஸ் யூஷுவல் ஃபிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு 800 வரைக்கும் போகணும். ஸோ ஈவன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸோ இல்லை அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சும் சாலிடாக வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் அப்படின்னாலுமே இந்த இடத்துல நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சும் ஈவன் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ பிகாஸ் ஆஃப் டேட்டா ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா, அப்போ மார்க்கெட்டில் இந்த டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படின்றது, சரி சப்ளை வந்து ஃபெயில் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியும். ஃபெயில் ஆச்சுன்னா ஆச்சு, லைவ்ல சொல்லியிருக்க மாதிரி தான் மேட்ரு. போஸ்ட் மார்க்கெட்டில் யாரை வேணா சொல்லிட்டு போயிடலாம், அவன் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஸோ இங்கிருந்து போனமோ, ஓகேங்களா, ஸோ இங்கிருந்து போனமோ கால் ஆப்ஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா மேலே போக போகுது, புட் ஆப்ஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா கீழே வர போகுது. நார்மலி ஸோ ஃபர்ஸ்ட் கண்டியில் உடச்சு ரீடெஸ்ட் கொடுத்தா மேலே போயிட்டான், முடிஞ்சு. இவன் வந்து ரீட் பெருசாக உடச்சுனா கீழே வந்துட்டான். நமக்கு பப்ளிக் கம்யூனிட்டியில் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 126க்கு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணும். பை சைடு எவ்வளோ ஆல் டார்கெட் முடிஞ்சு. ஏன்னா நமக்கு 800 தான் மேக்ஸிமம் தெரியும். 20 பாயிண்ட் தான் வந்து பெண்டிங் இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கிருந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ 30 கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 30 பாயிண்ட்ஸ், 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக ஃபால். ஸோ ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட டார்கெட் முடிஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மந்த்தாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரியல் டேட்டா லைவ்ல. ஓகேங்களா, அப்படின்னும் போது எப்படி ஏறுவான், ஏறிட்டு என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஸோ விழும்போது எப்படி விழுவான்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தோம். ஸோ பை சைடோட எல்லா டார்கெட்டும் முடிஞ்சு, நிஃப்டி ஆல்சோ நிஃப்டி ஆல்சோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபால் சிம்பிள். ஸோ இதில் ஈவன் நீங்கள் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஒரு ஃபெயிலியர்ஸ் எடுத்துட்டு இது உடச்சு ரீடெஸ்ட்க்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு செல் எடுத்திருக்க முடியும். ஈவன் 1 மினிட்டோட பிரேக் அவுட் வச்சுட்டு அவங்க ஏன்னா கீழே தான் வரணும். ஸோ ஒன்ஸ் பை சைட் டார்கெட் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், கீழே தான் தள்ளுவாங்க. புரியுங்களா, சிம்பிளான லாஜிக் அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு எதுவும் டேப் ஆகல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விட் வேணா கலெக்ட் ஆகிட்டு கீழே வந்துருக்கு. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் தாராளமாக வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் கீழே தானே வரணும். ஸோ ப்ரீமியத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணி இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபினிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தானே இருக்கும். ஃபினிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சப்ளை வந்து ஃபெயில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கொடுத்துருது 130 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, 130 இங்கே இருக்குது மார்க்கெட் 130. ஓகேங்களா, 130க்கு நம்ம கொடுத்தது மொத்த டேட்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடணும். 130க்கு அப்புறம் மார்க்கெட் என்ன இருக்கு,